டியர் ஸ்டூடெண்ட், ஸோ உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக உளவியல் அப்படிங்கிற விழிப்புணர்வு யாருக்குமே இல்லை. உங்களுக்கு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுற லேபுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எத்தனை வருஷமாக தெரியும். உலகத்திலேயே மனசு வேலை செய்தா இல்லையாங்கிற லேபு துவக்கப்பட்டது 1879. அப்போ தான் ஐன்ஸ்டீனே பிறக்கிறார். ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி பிறந்ததே அந்த ஆண்டில் தான். அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது 100 வருஷம் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ மனசு வேலை செய்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. அதில் நாங்கள் 4 வளர்ச்சி சொல்கிறோம். ஒன்று கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம்னு சொல்கிறோம். இந்த 4ம் இல்லைன்னா ஒரு மனிதன் வெற்றியடைய முடியாது. அதனுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த கல்வி சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நினச்சது 10th ஸ்டூடெண்ட் மட்டும் நினச்சிட்டு இருந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட் வந்ததுனால இது பொதுவான ஒரு விழிப்புணர்வு. அடுத்த விஷயத்தில் வர்றப்ப 10th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இது இருந்துக்கணும். உளவியல் அப்படிங்கிறது 250 வகையான ஃபீல்டு இருக்குது. சினிமாவில் நடிக்க வைக்கிறது தனியாக இருக்குது. கேஸ்டிங் சைக்காலஜி. நீங்கள் சாப்பிட்றீங்கள சாப்பாடு உங்களை எதை சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது பிராண்டிங் சைக்காலஜி. நீங்கள் ட்ரெஸ் எப்படி போடணுங்கிறது இமேஜ் சைக்காலஜி. இந்த உலகத்தில் உப்பு மாதிரி இந்த சப்ஜெக்ட்டு. பட் இது எல்லாத்துக்குமே ஏறுனா மேல்மட்டங்களுக்கு மட்டும்தான் போயிட்டுருக்குது. இப்போ நாங்களே எங்கள் கிளினிக்லேயே பார்த்திங்கன்னா விளம்பரமே எங்களுக்கு இருக்காது. ஆனால் நாங்கள் யூஎஸ், மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அறிவை தேடக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு இப்போ உழைக்கணும் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் உங்களுடைய எஜுகேஷன் தான். இந்த படிப்பில் உழைக்க முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம். என்னுடைய கன்சல்டிங் எடுக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அங்கே ஒரு குழந்தைக்கு டிவி பார்க்குறக்கு பேரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன், பேரண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் டாக்டர் மருந்து கொடுக்குறாங்கல்லவா, மருந்து கொடுக்குறாங்கல்ல, அதை எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபாரினில் உங்கள் குழந்தைக்கு இவ்வளோ நேரம் தான் நீங்கள் டிவி பார்க்கணும்னு அலோவ் பண்ணுறதுக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த அளவு தான் அலோவ் பண்ணணும். அது எவ்வளோ தெரியுமா? குழந்தைகளுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. 15 நிமிஷத்துக்கு மேலே உங்கள் குழந்தை பார்க்குதுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா, சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உடனே டாக்டர் இங்கே நம்ம ஊரில் மாதிரி போய் நிற்கலாம் பார்க்க முடியாது. நீங்கள் 3.5 வயசு குழந்தைக்கு நீச்சல் குளத்துக்கு புக் பண்ணுறதுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ எத்தனை வருஷத்தில் நீங்கள் கொண்டு வரணும்? 1.5 வயசு குழந்தைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் 3.5 வயசில் நீச்சல் குளத்தில் அலௌடு. 2 வருஷம். அதே மாதிரி அங்கே எங்களை மாதிரி உள்ள ப்ரொஃபஷனல் நீங்கள் பார்க்குறோம்னா வருஷக்கணக்கில் காத்திருக்க வேண்டியது இருக்குது. புரியுதா? அதே மாதிரி இன்னொன்று உதாரணம் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம நாட்டை சார்ந்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஒரு குழந்தை அமெரிக்கன் குழந்தை வருது. உங்களுக்கு கவனம் எங்கெங்கெல்லாம் போகுதோ இப்போ மட்டும் பிரச்சனையே இல்லை, லைஃப் லாங்காக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒரு சைக்காலஜிஸ்ட் லேக்ஸ் கணக்கில் செலவு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுது. அப்ளை சொன்ன விஷயத்துடைய கண்டினியூஷன். ஒரு குழந்தை உள்ளே வருது, இவங்க வீட்டில் டிவி போட்டிருக்காங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, இன்னும் இவ்வளோ பெரிய லைட் வச்சுருக்கீன்னு கேட்குது. டிவி பார்த்து லைட் வச்சுருக்கீன்னு சொல்லுது. அமெரிக்கன் சைல்டு, 3.5 வயசு சைல்டு. அவங்க வீட்டில் 2 டிவி இருக்குது. ஆனால் அந்த குழந்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், 1879 உருவாக்கப்பட்ட லேபு இது வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அறிவு எத்தனை டிகிரி வேலை செய்யுது, உனக்கு மொழி ஆற்றல் எவ்வளோ இருக்குது, புரிந்து கொள்ளும் திறன் எவ்வளோ இருக்குது, புரிந்ததை நினைவில் வைத்துக்கூடிய திறன் எப்படி இருக்குது, திருப்பி எழுதக்கூடிய திறன் எப்படி இருக்குது, இது எல்லாமே டெஸ்ட். அதனால் பேசுகிறது மட்டுமல்ல உளவியல். உங்களை கண்டுபிடிக்கிறதா டாக்டர் கண்டுபிடிக்கிறார், மருந்து எழுதி கொடுக்குறதில்ல, உனக்கு என்ன நோய்ன்றதை கண்டுபிடிக்கிறார். இந்த 2 நாளைக்கு முன்னாடி யுனிசெஃப் கொரோனாவுக்கு பின்னாடி 471 மில்லியன் குழந்தைகளுக்கு எழுத படிக்க தெரியலேன்னு அறிக்கை விட்டுருக்குது. 471 மில்லியன் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த படிப்பு சார்ந்த பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை முடிவில்லாமல் இனி போயிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி முடிவில்லாமல் போனதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் பின்தங்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களை உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் அப்பா எத்தனை மணி நேரம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாரு? 8 மணி நேரம். தப்புன்னு தெரியுது, அதை விடணுமா செய்யணுமா? அப்போ செஞ்சால் அது கரெக்டு தானே?
இல்லை செஞ்சால் கரெக்டு. அப்போ தப்புன்னு தெரிஞ்சு நீ விடலைன்னா இப்போ எடுத்து அது கரெக்டு தான் நீ நினச்சிருக்க. உனக்கு வந்து படிக்கணும்னு தெரியுது, ஆனால் நிறைய டிவி பார்க்குற, வெளியே சுற்றுற. அப்போ டிவி பார்க்குறது வெளியே சுற்றுறது நல்லது. அப்போ தப்புன்னு தெரிஞ்சால் ஏன் உன்னால் விட முடியல? ஏன்னா உனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஏன் வந்து படிப்பை விடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ படிக்கணும்னு சொல்கிற, ஆனால் படிக்க மாட்டேங்கிற, கேட்டால் மறந்து வச்சுன்னு சொல்கிற. இதெல்லாம் மாற்றிக்கலாமா வேண்டாமா? மாற்றிக்கலாம். சரி, நான் அடுத்த நீ வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தீங்கன்னா நீ சொல்கிறது உண்மை, லாஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா நீ சொல்கிறது பொய். ஓகேவா? இவ்வாறு எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும், ஆனால் என்னென்னு தான் தெரியாது. உங்களை விட்ட உள்ள குணங்களை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. சில கிளாஸில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் ஆள் இல்லைன்னா கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை சார் எனக்கு ஆசையாக இருக்குது, செய்ய முடியல, எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீ கேட்டுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது, எனக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு கடவுள் கொடுத்தான்னு சொல்லி போகிறேன் ஒரு டைப்பு. இவனை பற்றி கவலையே இல்லை. பிஸ்னஸை ஜெயிக்க முடியலன்னு எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து டெவலப் பண்ணுற இன்னொரு டைப்பு. மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன் வச்சுருக்கோம். டிவியில் பேசுகிறது எப்படின்னு சொல்லிவிட்டு. சரி, இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்தனால என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லா படிக்கணும். அப்போ இது வரைக்கும் எப்படி படித்தீங்க? அதிக மார்க் எடுக்கணும். அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். ஒன்றுமே இல்லாமல் எல்லா பேரும் நினச்சிக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்தா ஒரே நாளில் வந்துடுவோம்னா. நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எத்தனையோ கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரே விஷயத்தை சொல்ல முடியும். அப்படி பண்ணவே முடியாது. புரிஞ்சுதா? அதிக நேரம் உழைக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு எழுத தெரியல, எழுத முடியலன்னா அது ஒரு ஸ்பெஷல் டிஸார்டர். டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியாது. டைகிராஃபியான்னு ஒரு டிஸார்டர் வந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் எழுதாது. அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாமே வந்து 1 இயர் ஆகும். புரிஞ்சுதா? அதே மாதிரி மேக்ஸ் பிடிக்காது, டை கால்குலியான்னு சொல்லுவோம். சரியா? சிலருக்கு படிக்கிறதே பிடிக்காது, ஸோ டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம். சிலர் வந்து எல்லாம் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சரியா? இதெல்லாமே வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனைகள். இதை வந்து தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து தான் மாற்ற முடியும். அதுக்கு நீண்ட காலங்கள் ஆகும். இனிமேல் படிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் பதிய வச்சுட்டு இனிமேல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நேற்றைய முன்தினம் வந்து நான் எழுதின ஒரு புக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில், யூஎஸ்ஏவில். அந்த புத்தகம் வந்து 45 பக்கம்தான். அமெரிக்காவினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 1720 ரூபா. 45 பக்கம், 1720 ரூபா. இது அமேசான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் என்ன போட்டிருப்போம்னா, உனக்கு மனசு கஷ்டம் வரக்கு என்னென்ன பிரச்சனையுடைய பேர் மட்டும்தான் போட்டிருப்போம். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதை வந்து கண்டறியறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் தேவைப்படும். ஏன்னா மனசுங்கிறது வந்து மூளை மாதிரி கிடையாது, ரத்தம் அப்படிங்கிறது கிடையாது. செயல் சார்ந்த செயல் இயக்கங்களை கண்டறிந்து தான் மாற்ற முடியும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் மெமரி ரிசர்ச், அதே மாதிரி குழந்தைகளுக்கு மிஸ்டர் சைல்டுன்னு வச்சுருக்கோம். அப்போ வந்து இது ஒரு கேள்வியாக இருந்தாலும் பதில் வந்து ஒரு சொல் பதில் கிடையாது. இதுக்கு வந்து நீண்ட உளவியல் ஆய்வு தேவை. ஒரு மனிதனுடைய மனசில் வந்து 6000 டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன் எங்கேங்கிறத கண்டுபிடித்து தான் அதை மாற்ற முடியும். அதனால தான் வந்து சாதாரண மக்கள் இதவே என்ன செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டா, பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் மேல்தட்டு மக்கள் வந்து பிஸ்னஸ்க்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இதை எப்படி செய்யறங்கிறத செயல் திட்டமாக எடுத்துக்குவாங்க. புரிஞ்சுதா? அது மாதிரி வந்து கல்வி சார்ந்த பிரச்சனைகள், நான் வந்து உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய குழந்தைகளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சொல் நீங்கள் சொல்லி அது கேட்கலைங்கிறது அந்த குழந்தையினுடைய பிரச்சனை கிடையாது, அந்த குழந்தையினுடைய இயக்கம், டைனமிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த டைனமிக்ஸை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப கடினமான விஷயம் வேணும். ஒரு சினிமாவில் ஒரு காட்சியை உருவாக்குறதுக்கு 3 வருஷம் ஒர்க் பண்ணுறான். 3 வருஷம். ஒரு காட்சியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு 3 வருஷம் அவன் பிளான் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி படிப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம படிக்கிறோங்கிறதுக்கு அப்பால் அந்த தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய நிறையா மன இயக்கங்கள் இருக்குது. அதை கண்டறிந்து தான் நாங்கள் மாற்ற முடியுமே தவிர, அது ஒரு சொல்ல மாற்றாமல் இருந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரியல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 3000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வரலைங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வர மாட்டேங்குது, நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு செலவு பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணி தான் மாற்ற முடியும். அதனால் இது நாங்கள் மெயினாக வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும், பேசிக்கான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம். டாக்டர் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாருன்னா அது ட்ரீட்மெண்ட் அல்ல. மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்து காமிக்கிறதே தவிர அது ட்ரீட்மெண்ட் அல்ல. நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு சொல்லியிருப்போம் எங்களுடைய சேனலில்.
நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் கொடுப்பது பதில் மட்டும் தான், ட்ரீட்மெண்ட் அல்லன்னு சொல்லியிருப்போம். சரியா? அதனால் வந்து அந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நிறையா தனிப்பட்ட கன்சல்டன்சி தேவைப்படும். அப்போ தான் அவங்கள மாற்ற முடியும். இசை கற்றுக்கொள்வதில் எப்படியோ அதே மாதிரி தான். உங்களுக்கு இசையை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னுடைய நண்பர்கள் வந்து ஒவ்வொரு துறையில் இருக்காங்க. புல்லாங்குழலை வாசிக்கிறதுக்கு மட்டும் 45 வயசில் உள்ளவர் ஐடி இண்டஸ்ட்ரியை வேலையிலேருந்து வெளியில் வந்து அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புல்லாங்குழல் காற்று உள்ளே போகிறதுக்கு 3 மாதங்கள் உஃப்னு ஊதுறதுக்கு. அதை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்டோம். குறைஞ்ச அளவு 10 வருஷம் ஆகுமாம்மா. புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷம் உழைக்கணும். சரியா? அதனால தான் உங்களுக்கு 10ஆவதை வந்து இறுதி படிப்பாக வச்சுருக்காங்க. புரியுதா? படிப்புங்கிறது ஒரு நாளில் முடிகிறா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 நாளில் முடிச்சிடலாம். ஆனால் உங்களை எத்தனை வருஷத்துக்கு படிப்பு கொண்டு வர்றாங்க? 10ஆவது படிக்கணும். 10ஆவது படித்தா தான் உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி 10 ஆண்டுகள் உழைக்கணும். அப்போ உனக்குள்ளே எது பிரச்சனையாக இருக்குதோ அதுக்குண்டான தீர்வுக்கான கன்சல்டன்சி எடுத்து மேலே வந்துடணும். அது தெரியலின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறது அல்லது தெரியலின்னு தள்ளி போகிறது உன் சார்ந்த உளவியல் பிரச்சனை. இப்போ வந்து இதே பையன் வந்து ஒரு ஆணா போடுறதுக்கு கஷ்டப்படுறா, ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு கஷ்டப்படுறா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் உடல் உழைப்பாக அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம். இப்போ இந்த செங்கலை வந்து ஒரு 10 செங்கல் செய்யறா அப்படின்னு சொல்லும்போது இந்த 10 செங்கலுடைய வரி வடிவம் வரணும். இந்த 10 செங்கலும் அவன் செய்யணும். ஆனால் அதை ஒரு நாளில் பார்த்தானா ஒரு 2-3 நாளில் கற்றுக்கிறா, அந்த செங்கலை வந்து அவன் மேக் பண்ணிடுறானுங்க. இப்போ இதுக்கு மூளை செயல்பாடு, இப்போ இந்த உடல் இயக்க செயல்பாடுக்கு போது அவனுடைய மூளை இயக்கத்தில் இருக்குதுங்களா? அதாவது இவங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. பொதுவாக வந்து ஒரு வேலைங்கிறது பார்த்து செய்கிறது, படிப்புங்கிறது பார்க்காம மனசுக்குள்ளே வரக்கூடிய விஷயம். அந்த பார்க்காம வரக்கூடிய விஷயத்தை தான் வந்து நாங்கள் WMன்னு சொல்கிறோம். புரிதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. புரிஞ்சிருந்தா உங்களுடைய சூழ்நிலையே மாறும். மூளை இயக்கம் வேறு, கண்ணில் பார்க்கக்கூடிய கண் இயக்கம் வேறு, மன இயக்கம் வேறு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னே செஞ்சுருவாங்க, சிலருக்கு பார்த்தாலும் செய்ய முடியாது. அதாவது படித்தல், லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் இயர் எந்த வருஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டிஎன்ஏ இருக்கும். உதாரணத்துக்கு வந்து 1965க்கு அப்பால் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா 80 வரைக்கும் அது ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. அதே மாதிரி 1981லேருந்து 95 வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா அது மில்லேனியல். அதே மாதிரி 1996லேருந்து 2010 வரைக்கும் ஜென்ரேஷன் ஜெட். அதுக்கப்புறம் வந்து 2011லேருந்து 25 வரைக்கும் வந்து ஜென்ரேஷன் ஆல்ஃபா. அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய அந்த இயர் ஆஃப் பர்த்தை பொறுத்து அவரோட டிஎன்ஏ மாறுது. அப்புறம் இந்த படிப்பில் 2 விதமான ஸ்கில் தேவைப்படுது. ஒன்று அகாடமிக் ஸ்கில், இன்னொன்று பிஹேவியர் ஸ்கில். அகாடமிக் ஸ்கில்லில் என்னென்னா லேர்னிங், அதில் வந்து ரைட்டிங், கான்சன்ட்ரேஷன், அதுக்கடுத்து வந்து அசைன்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட் இருக்குது. 1944லேயே வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து 70% இருந்தது. எந்த அளவுக்குன்னா, அதாவது 12 வயது குழந்தைகளுக்கு வந்து 70% லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒருத்தருக்கு படிப்பில் வந்து வரலைங்கிறதுக்கு நிறைய அவர் சார்ந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ரீடிங், அவரால் வந்து எழுத்துக்களை பார்த்து அது ஒன்று சேர்த்து அதை இணைத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து வெர்பலாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய மூமெண்ட்ஸில் வரக்கூடிய பிரச்சனை, ஆடிட்டரி ப்ராசஸிங், அப்புறம் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அப்புறம் வெர்பல் லேர்னிங் வேறு, நான் வெர்பல் லேர்னிங் வேறு. ஒருத்தரை பார்க்குறப்ப வந்து ஒரு விஷயத்தை பார்த்து அதனுடைய பர்செப்ஷனை அந்த புலன்காட்சி மூலமாக எப்படி புரிஞ்சுக்கிறார். அதுக்கடுத்து வந்து அவருடைய அட்டென்ஷன் எப்படி இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குதா, அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குதா, ஹைப்போ ஆக்டிவிட்டியாக இருக்குதா. அதுக்கடுத்து வந்து ஒரு எழுதுறாரு அல்லது படிக்கிறாருன்னா அவருக்கு வந்து எழுதுறதுக்கு முன்னாடி பிளானிங் எப்படி ஓடிட்டுருக்குது, அதே மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மென்டல் பிளான் என்ன, அவருடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவருடைய அந்த செயல்திறனை பொறுத்து தான் படிப்பு வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் அடிக்ஷனுங்கிறது நிறைய அதிகமாகிடுச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸின்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், அவங்க சக படிக்கக்கூடிய மாணவருக்குள்ள பிரச்சனைகள் அல்லது இவருக்குள்ள ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கும்.
லாஜிக்கல் ரிலேட்டடான மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸு. ஒன்று இப்படி தான் வரணும், இப்படி ஒரு பேட்டர்னில் வரும் அப்படிங்கிற விஷயத்தையே அதுக்கப்புறம் அதை தொடர்பு சார்ந்து ஏற்படுத்தி கொண்டு படிக்கக்கூடிய அல்லது எழுதக்கூடிய திறனும், அதே மாதிரி மொழி சார்ந்த அறிவு, அதுக்கடுத்து அவருடைய ஒரு டீச்சருக்கும் அவருக்கும் உள்ள அந்த இடைநிலை இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் கேரக்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அடிவோடியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ இவ்வளவு ப்ராப்ளத்தை தான் அவங்க வெளியில் கொண்டு வர வேண்டியிருக்கு, அதை ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ சாதாரணமாக படிக்கலின்னு ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் அவர் படிக்கிறாருன்னா அவர் ஒரு டீச்சர் சொல்லக்கூடியது ஆடிட்டரி எப்படி கேட்டு அதை புரிஞ்சுக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, காம்ப்ரிஹென்ஷன் வேறு. அதாவது மொழி சார்ந்த ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மொழி எதை சொல்லுது, என்ன செயல் செய்யுதுங்கிறது காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டறிந்து தான் நாங்கள் மாற்றுறோம். அப்போ என்னென்னா படிக்கலிங்கிற ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு எக்ஸசிவ் டாக்கிங் இருக்கும், எதுலையுமே ஒரு பொறுமை இல்லாமல் இருப்பாங்க, உடனே முடிக்க நினைப்பாங்க. அதுக்கடுத்து அதிக நேரம் ஒரு விஷயத்தை கவனித்து கேட்க முடியாது. கேட்டல்ங்கிறது பெரிய காம்பனண்ட். கேட்டல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்லக்கூடியதை அந்த வார்த்தைகள் அடிப்படையில் அவர் அதனுடைய இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிறது அல்லது அந்த கேட்ட இன்ஃபர்மேஷனை பதிய வச்சுக்கிறது, அதுக்கடுத்து தேவைப்படுறப்ப ரீடைன் பண்ண இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுக்கறது, இது இருக்கும். அப்போ இதெல்லாமே அவருக்கு தேவைப்படும். அதை விட இன்னொரு விஷயம்னா அவர் எதில் அவருடைய எண்ணங்கள் எதை நோக்கி செயல்படுது, அவருடைய மோட்டிவ் என்று சொல்லக்கூடிய உள் சார்ந்த இயக்கம் எது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் படிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும், படிப்பு மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒருத்தர் சொல்கிறத முழுமையாக ஐம்புலன்களின் மூலமாக சென்சரி ப்ராசஸ் மூலமாக அதை முழுசாக காது வழியாகவும் கேட்க முடியாது. இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள லிசனிங் ப்ராப்ளம் அதிகமாகி அவங்களால எந்த விஷயமே டைஃபோனிசான்னு சொல்லுவோம். டைஃபோனிசான்னா கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியாது. அதேமாதிரி ஒரு சிலருக்கு என்னென்னா எப்போவுமே எந்த வேலையை செஞ்சாலும் அதை இவங்களுடைய சொந்த அளவில் தான் செய்வாங்களே தவிர அதுக்கு தேவையான அளவு செய்ய தெரியாது. அதுக்கடுத்து எந்தலையுமே வெறுப்பு மனநிலை இருக்கும். அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இம்பல்சிவ்னு சொல்லக்கூடிய உள் சார்ந்த இயக்கம் இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும். அட்டென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அவங்களால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் அட்டென்ஷன் சொல்லக்கூடிய கவனத்தில் எடுக்க முடியும். அடிக்கடி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் கற்பனை ரீதியாக இருக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி மறந்துடுறது எது, அந்த முக்கியமான விஷயத்தை மறந்துடுறாரா, டோட்டலாகவே அவர் வேறு ஏதோ நினச்சிட்டு இருக்கனால உள்ளே போகலையா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒருத்தருடைய ஒரு படித்தல்ங்கிற பிரச்சனை, படித்தல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அல்லது ஹியூமன் லேர்னிங் அடுத்த கன்வெர்ட் என்னென்னா அதுதான் மெஷின் லேர்னிங். ஒரு மனிதனுடைய நுண்ணறிவு. அடுத்த விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ லேர்னிங்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எழுத மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எழுதுறதுக்கு உண்டான என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுடைய கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டி, மோட்டார் பிளானிங், அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாரு, அவருடைய ஹேண்ட் டெக்ஸிலிட்டின்னு சொல்லுவோம், எப்படி கை வேலை செய்யுது, அதே தம்பு கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து ஒன்றை பார்த்து அவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாரு, பென்சிலை எப்படி கிராஸ் பண்ணுறாரு, ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை எப்படி புலன் விஷயமாக புலன் காட்சியாக பார்க்குறாரு, அந்த புலன் காட்சியாக பார்த்து தேக்கி வச்சுட்டு எப்படி அதே மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணுறாரு. இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் கண்டறிந்தால் அதை நாங்கள் மாற்ற போகிறோம். அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லேர்னிங் ஃபவுண்டேஷன் சார்பாக லேர்னிங் லேப்னு கண்டுபிடிச்சோம். அதாவது கற்றல் சார்ந்த ஆய்வகம், கற்றல் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத கண்டறிஞ்சோம். இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தரை டியூஷன் போன்னு சொல்லிட்டு அல்லது கோச்சிங் போன்னு சொல்லிட்டு அவரை படிக்க வச்சோம்னா அவரால் எப்படி படிக்க முடியும்? இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன இருக்குது, அதுக்கடுத்து அவருடைய ஆளுமை பண்பியல் என்ன கேரக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காம்படிஷன் பிடிக்காது, அதுக்குண்டான ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியல, இதனால் ஜெயிக்க முடியலன்னா அவர் டிப்ரெஷனாக இருக்குது வாய்ப்பு இருக்குது.
அல்லது வந்து அவர் எஜுகேஷன் விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகாடமிக் ஸ்கில்ல இன்னும் சில விஷயம் சொல்லணும்னா விசுவல் கான்செப்சுலேஷன், உன்னை பார்த்து அது காதல் கேட்ட விஷயத்தை வந்து எப்படி வந்து ஒரு கருத்தாக்கமாக பண்ணுறாரு. அதே மாதிரி நொட்டேஷன் ரிலேஷன்ஷிப், ஒரு குறியீடுக்கும் இன்னொரு குறியீடுக்கும் உள்ள தொடர்பு எப்படி அவர் எடுத்துக்கிறாரு, அதனுடைய மொழி சார்ந்த அர்த்தத்தை வொக்காபுலரி எப்படி எடுத்துக்கிறாரு, அதுக்கடுத்து அந்த வொக்காபுலரிக்குள்ளேயே வந்து வெர்பல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து இதிலிருந்து எப்படி வேறுபட்டு அவரால் புரிஞ்சிக்க முடியுது அல்லது வேறுபடுத்தி உணர முடியுது. அதே மாதிரி 2 விஷயங்கள் இருக்கிறப்ப வந்து எப்படி கணிக்க முடியுது. இப்படி அகாடமிக் ஸ்கில்ல வந்து இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரிக்குலம்னா அந்த சப்ஜெக்ட் வைஸ் அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அந்த சப்ஜெக்ட் பற்றி அவருக்கு இல்லை எக்ஸ்போஷர் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்கள சரி பண்ண முடியுமே தவிர உடனே வந்து ஒரே நாள் சரி பண்ண முடியாது. அதே மாதிரி விசுவல் அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தர் ஒரு காட்சியை பார்க்குறாரு, ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு படத்தை பார்க்குறாரு, புத்தகத்தில் ஒன்று படிக்கிறாருன்னா அது எப்படி வந்து அவர் வந்து அதை அட்டென்டன் அதில் வந்து அதை இணைத்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்றுக்குள்ள விசுவல் சீக்வன்ஸ் என்ன, ஆடிட்டரிங் அட்டென்ஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆடிட்டரி சீக்வன்ஸ் என்ன. அதுக்கப்புறம் வந்து அவருடைய சைக்கோமோட்டார் கோஆர்டினேஷன் சொல்கிறோம். அதாவது உடலும் அவருடைய மைண்டும் கோஆர்டினேட் ஆகுதா. அதே மாதிரி நியூமெரிக்கல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய எண் சார்ந்த விஷயங்களை எவ்வாறு அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா. அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக ஒரு வேர்டை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரு, அல்லது அந்த ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியுது. அதே மாதிரி 2-3 வார்த்தைகளை வந்து இலக்கியத்தோடு எப்படி ஒன்றிணைத்து அர்த்தம் பண்ண முடியுது. இதெல்லாமே நாங்கள் கணக்கில் எடுத்து தான் அவங்கள மாற்ற. அதுக்கு தான் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து லேர்னிங் லேப், அதாவது லேர்னிங் இன்டெலிஜென்சி சொல்யூஷன் தான் உருவாச்சு. அப்போ இங்கே கேட்குற கேள்வி, ஒரு வேலைங்கிறது அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து இவர் செய்கிறார். இவருக்கு தேவை என்ன தெரியுமா, கண்ணில் பார்க்குறாரு. இது அதில் வந்து வெறும் மொழி சார்ந்த விஷயங்களோ அல்லது கணக்கு சார்ந்த விஷயங்களோ இல்லை, அவர் செய்கிறத அதே மாதிரி கையை வச்சு இவர் செய்கிறார். அப்போ செங்கலை அறுக்கிறதுக்கும் செங்கலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் இவ்வளவு இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ இப்படி பார்க்கிங்கிறது வந்து ஒரு படிப்பு வரலைங்கிறதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இதை தெரிஞ்சுக்காமையே நம்ம கோச்சிங், டீச்சிங், டியூட்டோரியல்னு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் படித்தவங்க கூட வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிறாங்க. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே வந்து உலகளாவிய முறையில் வந்து நான் ரீயூசபிள் எஜுகேஷன். நீங்கள் 10வது வரைக்கும் படிச்சிருந்தாலும் 12வது டியூஷன் தான் போயாகணும், 12வது படிச்சிருந்தாலும் சரி காலேஜ் டியூஷன் தான் போயாகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் டியூஷன் தான் போயாகணும். அதே மாதிரி வந்து சிஏ படிச்சுன்னா டியூஷன் தான் போயாகணும். ஏன்னா நீங்கள் படித்த கல்வி பயன்படுத்த முடியாது. காரணம், மனப்பாடம் ஒன்றை வந்து அப்படியே வந்து திரும்ப திரும்ப பழக்கப்படுத்துகிற மாதிரி அதை மனப்பாடம் செய்து எழுதுறீங்களே தவிர அதை புரிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவது இல்லைங்கிறது தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. அதனால தான் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம். அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்முறை. கல்விங்கிறது வந்து நம்ம வந்து சாதாரணமாக என்ன நினச்சிக்கிட்டோம்னா கேள்வி கொடுத்து பதில் எழுதுறதுன்னு நினச்சிட்ருக்கோம். கேள்வி கொடுத்து பதில் எழுதுறது இல்லை, அது கேள்விக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதனால் வந்து உங்களுக்கு அடிப்படையான விழிப்புணர்வு உங்களை வந்து நான் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் படிக்கிறங்கிற ஒரு செயலில் மட்டும் ஈடுபடணும். அந்த படிப்பில் வரக்கூடிய சிக்கலை மாற்றி அமைக்கணும். எல்லாமே ஓடத்தான் தெரியுது, ரன்னிங்கில் ஓடுறான், ரன்னிங் ரேஸில் ஓடுறான், அவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் பாடுறாங்க, சினிமாவில் பாடுறாங்க, அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. தனித்தனி இயக்கங்கள். அதை வந்து மிகப்பெரிய பாடகி தன்னுடைய மகனுக்கு சொல்லித்தர முடியாது. ஜானகியுடைய பாட்டை வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. அதை நாங்கள் புரிஞ்சுட்டு தான் எங்களுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட் மியூசிக் சைக்காலஜின்னு வச்சுருக்கோம், இசை உளவியல்னே சொல்லிட்டு. அப்போ எல்லாத்துக்கும் வந்து 1 மார்க் கேள்வி எல்லாம் வாழ்க்கை. ஒரு கேள்வி கேட்டால் பதில் வேறு, செயல் வேறு. எது பணம் சம்பாரின்னு சொல்லிடுறான், ஓகே சம்பாரின்னு சொல்லிட்டா அது எவ்வளோ பெரிய செயல்முறை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் தேவையற்ற டிஸ்டர்பன்ஸ் வந்து வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் மேற்பட்டு உண்டு அடுத்தடுத்த லெவல் தான் போகணும். உங்களுக்கு மேக்ஸ் தெரியும், அதுக்காக வந்து மேக்ஸில் வந்து அக்கௌண்டன்சி எழுதுகிற ப்ரொஃபஸரை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக மாற முடியாது. அதுவும் கணக்கு, இதுவும் கணக்கு, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. சிஏ படிக்கிறது வேறு, இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங்கிறது வேறு. பட் இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உலகத்தில் முன்னேற்றம்ங்கிறது மந்திரத்தில் இல்லை, எந்திரத்துலேயும் இல்லை, தந்திரத்துலேயும் இல்லை. ஒன்லி வந்து இயக்கம் மறுசீரமைப்பு, சீரமைத்தை வந்து திரும்ப சீரமைத்தல். இந்த பொருள் நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் அது நடக்குது. நீங்கள் தேவையற்ற டிஸ்டர்பன்ஸ், அது டிவி பார்க்குறதா இருக்கலாம்,
தேவையற்ற விளையாட்டாக இருக்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 2 வருஷத்தில் செல்ஃபோன் பழகினதை விட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டதில் நிறையா குழந்தைகள் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்ட பேரண்ட்ஸே நிறையா வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டால் செல்ஃபோனில் அடிக்ஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுங்க, குடி போதை அடிக்ஷனை விட செல்ஃபோன் அடிக்ஷன் விலை ஜாஸ்தி. இந்தியாவில் மட்டும் ஒரு தடவை வந்து அந்த செல்ஃபோன் அடிக்ஷனை வெளியில் கொண்டு வரைக்கும் 3.75 lakhs, 3.25 லட்சம். அது என்னன்னா 3 மாதத்துக்கு தான். செல்ஃபோன் அடிக்ஷனுங்கிறது மிகப்பெரிய வியாதின்னு கண்டுபிடிச்சிருச்சு. செல்ஃபோன் வந்து உங்களால் வெளியில் வர முடியாது. அதுக்கு கடினமான முயற்சிகளும் ட்ரீட்மெண்ட்டும் அவசியங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ தான் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவோமே தவிர, அது நீ போய் விழுந்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வண்டியில் வந்து அளவாக போகணுன்னு சொல்கிறோம். நீங்கள் போய் கீழே விழுந்துட்டீங்கன்னா டாக்டர் வந்து ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பாரா? பேரண்டிங்கிறது நாங்கள் 5 டைப்பாக பேரண்டிங் வச்சுருக்கோம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 3 வயசு வரைக்கும் ஸ்மார்ட் பேரண்ட்டு, 3லேருந்து 6 வரைக்கும் பாசிட்டிவ் பேரண்ட்டு, 6க்கு மேலே வந்து லைஃப் லாங்காக ட்ரூ பேரண்ட். இடையில வந்து பிரச்சனையில் மாறிச்சுன்னா அதுக்கு பேர் டிஜிட்டல் பேரண்டிங்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து வேறு நோய்கள் இருக்குன்னா அது தெரப்பியூட்டிக் பேரண்டிங்னு வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல், இல்லை சார் நான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 10 கோடியில் வச்சுருக்கேன், என்னுடைய குழந்தை எப்படி வளர்த்துறோம்னா கார்ப்பரேட் பேரண்டிங்னு வச்சுருக்கோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பாசிட்டிவ் பேரண்டிங் மட்டும் தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பாசிட்டிவ் பேரண்டிங்னா எது சொன்னாலும் ஜால்ரா போகிற பேரண்ட்டுன்னு அர்த்தம். எந்த பேரண்டிங் ஸ்டைலில் வந்து யார் பேசுவாங்க, சினிமா நடிகரை பற்றி பேச சொல்லுவான். இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு வந்து இந்த டிஜிட்டல் விஷயத்தில் நுழையிறீங்களோ கடைசி வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. சோஷியல் மீடியாங்கிறதுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் வர்றதுக்கு உனக்கு பிடிக்கலையோ அந்தளவு நீ வெளியே இருக்க போகிற அப்படின்னு அர்த்தம். வெளியே இருந்தால் என்ன ஆவ? அதனால் ஸ்கூலுக்கு வரணுமா இல்லை வெளியே சுற்றணுமா? ட்ரூயன்சிங்கிற ஒரு டிசார்டர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது. அது வந்து ஒரு நோய். அதாவது எதுக்குன்னே தெரியாது, ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வர்றது பிடிக்கவே பிடிக்காது. டாக்டர்கிட்ட ஒருத்தன் வரவே மாட்டேங்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தர் நல்லா இருக்கிறவன் டாக்டர்கிட்ட போகிறது வந்து இன்னும் நல்லா இருக்கிறது எப்படிங்கிறதுக்காக. சாதாரணமாக ஒருத்தர் டாக்டர்கிட்ட போகிறது நோயை குணப்படுத்துறதுக்காக. ஒருத்தருக்கு நோய் இருந்து டாக்டர்கிட்ட வரமாட்டேங்கிறான்னா என்ன அர்த்தம்? நோயை வளர்த்துறான்னு அர்த்தம். என்ன பள்ளிக்கூடம் ஏன் வரமாட்டேங்கிறீன்னா நீ வந்து சும்மா சுற்றிட்டு உன்னுடைய நோயை வளர்த்துறேன்னு அர்த்தம். அதனால் என்ன செய்யலாம் இனிமேல்? சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன? MSKன்னு சொல்கிறோம், மைண்ட் செட் நாலேஜ். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் பர்டிகுலர்லி சொல்லப்போனால் அவங்க வந்து நிறைய உங்களோட சத்தம் போட்டு அவங்களுக்கு உடல் பாதிப்பு நிறைய ஏற்படுது. அது நாங்கள் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குலாம் தெரியாது, நாங்கள் நிறைய வந்து டாப் அஃபீஷியலாக அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நாய்ஸ் பொல்யூஷனுங்கிற டிசார்டரில் மயக்கம் வர்றது அதிகமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக வந்துட்டுருக்குது. அதே மாதிரி சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் அதிகமாகிடுது. ஏன்னா உங்களோட வந்து நிறைய ஒன்று சொல்லணும்னா நிறைய அவங்க எனர்ஜியை வந்து அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு நிறைய சொல்லிட்டு வரோம். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இனிமேல் வந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்து உன்னை பேசாதின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வர்றாங்க. இங்கே வந்து உங்களுடைய முழு ஆற்றல் அங்கே போன முன்னாடி வீட்டில் அவங்க போனால் வேலையே செய்ய முடியாது. எங்கள்கிட்ட எப்படிமா வாரத்தில் வந்து 10-20 டீச்சர்ஸ் வருவாங்க. 10-20 டீச்சர்ஸ் அவங்களுடைய பர்சனல் குழந்தைகளுக்கு வருவாங்க. நாங்கள் என்னன்னா நிறைய டீச்சர்ஸோடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. புரியுதா? இனிமேல் மாற்றிக்கலாமா? டீச்சர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்த பின்னாடி பேசுகிறீங்களோ உங்களுடைய பேச்சு உங்களை அறியாமையே வெளியில் வருதுன்னு அர்த்தம். அதை நீ என்ன செய்யணும்? சரி, குறைஞ்சளவு வந்து என்ன செய்யணும், யாராவது பக்கத்தில் பேசிகிட்டே இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி போயிருங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவன் பேசாமல் இருக்கவே முடியாது. இன்னொருத்தனுக்கு பிரச்சனை இருக்குது, அடுத்தவன் பேசிகிட்டு இருந்தால் தான் இவன் நல்லா இருப்பான். அந்த மாதிரி பாய்ஸில் கேர்ள்ஸ் 2 பேர் இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இனிமேல் வந்து டீச்சர்ஸ் வந்துட்டாவே அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வர்றாங்கிற எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் வாட்டில் நீங்கள் தனியாக அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களா, அவங்க என்ன ஆகும்? அணுமின் நிலையத்தினுடைய விஞ்ஞானிகளுடைய குழந்தைகளுக்காக எங்களை அழைச்சிருந்தாங்க. விஞ்ஞானிகளுடைய குழந்தைகள், புரிஞ்சுக்கோ, விஞ்ஞானியுடைய குழந்தைகளுக்கான ஒரு ப்ரோக்ராம் கழிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கே போய் வந்து ஒரு 3 hours என்னுடைய ப்ரோக்ராம்ஸு. அவன் அப்படியே ஒரு துளி கூட வெளியே பார்க்கவே இல்லை. அவனுக்கு டவுட் வரையில் இப்படி கையை மட்டும் இப்படி நீட்டுறான்.
உடனே சொல்லுன்னு சொன்னால் சொல்லிவிட்டு உட்காந்துக்கிறான். அப்போ தான் நான் யோசித்தேன், விஞ்ஞானியுடைய மைண்ட் விஞ்ஞானியுடைய குழந்தைகள்ங்கிறது அவங்களுடைய நடத்தையிலேயே தெரியுது. அதனால் நீங்களும் வந்து உங்களை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குனாலும் அவேர்னஸ் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.